Hi friends, PGTRB English உடைய revision 5 வீடியோ இது. எக்ஸாம்க்குள்ள நம்ம ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆஃப் ரிவெஞ்ச் argues against private revenge as dash. Answer, wild justice. இந்த கொஸ்டின் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ரிவெஞ்ச்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். இது வந்துட்டு யூனிட் 1ல் இருக்க ப்ரோஸ். ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா, ரிவெஞ்ச் ஆஸ் எ வைல்டு ஜஸ்டிஸ். மனிதர்கள் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள நம்ம திரும்ப வந்துட்டு கஷ்டப்படுத்தணும், பழி வாங்கணும் அப்படின்ட்டு நினைப்போம். அது வந்துட்டு நார்மல் தான். ஆனால் பழி வாங்குறது வந்துட்டு ஒரு காட்டு மராண்டி செயல் அப்படின்ட்டு இந்த குணத்தை மக்கள் மனதில் வந்துட்டு வளர்த்தக்கூடாது, இதை வந்துட்டு முற்றிலுமாக அழிச்சிட வேண்டும் அப்படின்ட்டு பேக்கன் வந்துட்டு இந்த எஸ்ஸேயில் சொல்லியிருப்பார். நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒருத்தரை பழி வாங்கணும், நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் நம்ம அதே துன்பத்தை தரணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம முன்னேற முடியாது. அதனால் நம்ம பழி வாங்குறதுல நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பேக்கன் இதில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி மனிதர்களை வந்துட்டு நம்ம பழி வாங்காமல் சட்டப்படி வந்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் இதில் சொல்லியிருப்பார். எதிரியை வந்துட்டு மன்னிக்கலாம், ஆனால் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடவே இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கெட்டது பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்துட்டு நம்ம மன்னிக்கக்கூடாது, அவங்கள வந்துட்டு நம்ம தள்ளி வச்சிடணும், அவங்க கூட வந்து நம்ம டச் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு பேக்கன் இதில் சொல்லியிருப்பார். இந்த எஸ்ஸேல எதை பற்றிலாம் பேசியிருப்பாருன்னா, ஃபர்கிவ்னஸ், பாஸ்ட் cannot சேஞ்ச், ரிவெஞ்ச் டைப், burning in revenge, biblical reference about revenge, revenge in friendship, poison of revenge, இதெல்லாம் பற்றியும் இந்த எஸ்ஸேல வந்துட்டு பேக்கன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரைவேட் ரிவெஞ்ச், செகண்ட் வந்துட்டு பப்ளிக் ரிவெஞ்ச். ப்ரைவேட் ரிவெஞ்ச் துன்பத்தை தரும் அப்படின்ட்டும், பப்ளிக் ரிவெஞ்ச் செழிப்பை தரும் அப்படின்ட்டும் பேக்கன் வந்துட்டு இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பார். Second question, Of Revenge was published in dash. Answer, 1625. Third question, Bacon suggests that taking revenge means a person is dash the law. Answer, violating. Fourth question, according to Bacon, what quality does forgiving others reflects? Answer, superiority. Fifth question, ambition is like choler, which is an humor that makes men active, earnest, full of alacrity and stirring if it be not stopped. These lines from dash. Answer, of ambition, Francis Bacon. ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ஆம்பிஷன் இது வந்துட்டு ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே. இதில் வந்துட்டு பேக்கன் எதை பற்றின ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாருன்னா, பெனிஃபிட்ஸ் அண்ட் அவுட்பஸ்ட் ஆஃப் பீயிங் ஆம்பிஷன். இந்த எஸ்ஸே ஸ்டார்ட் ஆகிறதே ஆம்பிஷன் இஸ் லைக் காலர் அப்படின்ட்டு தான் இந்த எஸ்ஸேவே ஸ்டார்ட் ஆகும். பேக்கன் மெடிவல் பீரியடில் பாடியில் 4 ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. என்னென்னா பிளட், ப்ளம், கோலர், பிளாக் பைல், இது நானும் தான் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க 4 ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. இதில் காலர் அப்படிங்கிறது வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக, இரிட்டேட்டபிளாக, எரிச்சலோடையே வச்சுருக்கிற லிக்விட்னு சொல்லி அப்போ வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது கூட தான் வந்து ஆம்பிஷனை வந்துட்டு பேக்கன் கம்பேர் பண்ணியிருப்பார். இந்த எஸ்ஸேல ஆம்பிஷன்னா என்ன, அதுக்கப்புறம் டுவல் நேச்சர் ஆஃப் ஆம்பிஷன், போன் ஆர் கர்ஸ், அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆம்பிஷன் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஆம்பிஷன் இன் பாலிட்டிக்ஸ், கவர்னன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு இந்த எஸ்ஸேல ஒரு சொல்லியிருப்பார். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆம்பிஷன் அப்படின்னா ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு டெட்டர்மினேஷன் அண்டு கிளியர் கோல், செகண்டு பவர் ஆஃப் அடாப்டபிள், தேர்டு ஆர்ட் ஆஃப் மேனிப்புலேட்டிங் பீப்புள், ஃபோர்த்து ஃபெகண்ட் ஹியூமிலிட்டி, ஃபிஃப்த்து அக்ரெசிவ்னஸ் இன் காம்படிஷன். இது எல்லாமே இந்த எஸ்ஸேல பேக்கன் கிளியராக சொல்லியிருப்பார்.
ஆம்பிஷன் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதனை கூட அசாதாரணமாக மாற்றும். நம்ம வந்துட்டு இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா அவங்களால என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இந்த ஆம்பிஷன் வந்துட்டு ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அளவுக்கு மீறி கட்டுப்படுத்த முடியாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆம்பிஷனாக இருக்காது, சுயநலமாக ஆயிரும். அதில் வந்துட்டு ஈகோ வந்துடும். மற்றவங்களை வந்துட்டு ஜெயிக்கக்கூடாது, நம்ம மட்டுமே ஜெயிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற குணம்லாம் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு அவங்களவே ஒரு அழிவு நோக்கி போக வச்சிரும் அப்படின்ட்டு பேக்கன் வந்து சொல்லியிருப்பாரு. ஆம்பிஷன் வந்துட்டு இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அது ஒரு அளவோடு தான் இருக்கணும். அப்புறம் பேக்கன் ஆம்பிஷனை ஒரு 2 சைடும் ஷார்ப் இருக்க ஒரு வெப்பன் கூட கம்பேர் பண்ணுறாரு. இந்த சைடும் போனாலும் கஷ்டம், அந்த சைடு போனாலும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஆம்பிஷன் வந்துட்டு ஒரு அளவோடு இருக்கணும். அது அளவுக்கு மீறிச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்கே வந்துட்டு அது அழிவை ஏற்படுத்தும். அதனால் மனிதர்கள் இதை வந்துட்டு கவனமாக கையாளணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இந்த ஆம்பிஷனை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணால் சக்ஸஸ் தான் கிடைக்கும். அது வந்துட்டு அந்த சக்ஸஸ் வந்துட்டு சொசைட்டிக்கும் நேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சுன்னா அது வந்துட்டு எல்லாத்துக்குமே கஷ்டத்தை கொடுக்கும், அவங்களையும் முன்னேற்ற பாதையில் செயல்பட விடாது. அதே மாதிரி பேக்கன் ஆம்பிஷனை ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஹார்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஒரு போட்டியில் குதிரை மேலே நம்ம சவாரி செய்கிறோம்னா அது கடிவாளம் போட்டுட்டு கரெக்டாக முன்னாடி போகிறப்போ நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போக வச்சோம்னா நம்ம வந்துட்டு வின் பண்ணுவோம். அதே அந்த கடிவாளம் வந்துட்டு நவுந்து அந்த குதிரை வந்துட்டு வேறு பக்கம் பார்த்துச்சு, கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம பயணிக்கிறவங்களையே கீழே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி தான் ஆம்பிஷனும். நம்ம வந்துட்டு கரெக்டான பாதையை நோக்கி ஒரு அளவோடு வந்துட்டு நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அளவுக்கு மீறி நம்ம வேறு பாதையை நோக்கி போயிட்டோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு அழிவை தான் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு பேக்கன் இதில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இவர் வந்துட்டு ஆம்பிஷன் இஸ் டேஞ்சரஸ் டு தி கிங் பட் ஹெல்ப்ஃபுல் டு தி நேஷன் அப்படிங்கிற கோட்டும் பேக்கன் வந்துட்டு இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பார். லாஸ்ட்டாக பேக்கன் ஆம்பிஷன் வந்துட்டு கெட்டது இல்லை, ஆனால் சுயநலமாக மாறினா அது வந்துட்டு கண்டிப்பாக அழிவை தான் கொடுக்கும் அப்படின்னு இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பார் பேக்கன். 6th question. Bacon divides ambitious men into how many categories? 2. 7th question. Ambition make it lawful to be done whatever it wills. Whose words? Answer. Francis Bacon. இந்த லைன்ஸ் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ஆம்பிஷன் எஸ்ஸேல வந்துட்டு வர லைன்ஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்க்குள்ளே நம்ம எல்லா யூனிட்டும் கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் யூனிட்டே வந்து இன்னும் 2 நாளில் வந்துட்டு முடிச்சிருவோம். நம்ம ரிவிஷனில் நான் எல்லா டாப்பிக்குமே நான் அவுட்லைன் ஸ்டோரி சொல்லி தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் இதுதான் இருக்குது அப்படின்ட்டு ரீகால் பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சஜஷன் ஏதோ இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.